ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தோன்னா இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் தினம் அப்படின்னு சொல்லப்படும் திருதியை திதியில் கொண்டாடப்படுவது தான் வழக்கம். அந்த வகையில் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நாளன்னைக்கு தங்கம் நம்ம வீட்டில் பெருகுவதற்கான ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரே 1 கிராம் தங்கம் இருந்தாலும் போதும், அந்த தங்கத்தோடு இந்த ஒரு பொருளை அன்றைய குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சேர்த்து வைக்கும் பொழுது 1 கிராம் தங்கம் கூட 100 கிராமாக சேரும். அதே போல் 1 சவரன் தங்கம் இருந்ததுன்னா 100 சவரன் தங்கமாக சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும், அடகு கடையில் இருக்கிற நகையையும் கூடிய விரைவில் மீட்டு எடுத்து விடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை நாளன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் தங்கத்தோடு எந்த ஒரு பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புதன்கிழமையோடு அட்சய திருதியை வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த திருதியை திதி அப்படிங்கிறது ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 5:29 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் 2:12 மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது. ஏப்ரல் 30ஆம் தேதி சூரிய உதயத்தின்படி பார்க்கும்போது இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது ஏப்ரல் 30ஆம் தேதியே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் அதிகப்படியான தங்கம் சேருவதற்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் நாமளும் செய்து அதிகப்படியான தங்கத்தை சேர்த்துக்கொள்ளலாம்.